ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சென் அதாவது சிஆர்என் சென் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில் 6 அடி உயரமுள்ள நடராஜர் சிலை வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்கலாம் வாங்க. சுவிட்சர்லாந்திலே சென் அந்த கம்பெனி அதாவது இது அணுக்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுற ஃபிசிக்ஸ் லேப், அது பெரிய ஆராய்ச்சி நிறுவனம், உலகிலேயே பெரிய ஆராய்ச்சி நிறுவனம். 27 கிலோமீட்டர் பரப்பளவு, 100 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட அணு துகள்களை ஒன்றோடு ஒன்று மோதவிட்டு ஆராய்ச்சி பண்ணுற இடம் அது. அது மட்டும் இல்லாமல் காட்ஸ் பார்ட்டிக்கல் அதாவது கடவுளோட துகள்கள் அந்த இதெல்லாம் கூட ஆராய்ச்சி பண்ணுவாங்களாம். இது வந்து பெரிய லேப். இந்த இடத்துல நடராஜர் சிலை ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் இதில் பார்க்கலாம் வாங்க. கிறிஸ்டின்ஸ் நிறைய இருக்கிற இடம் இது. ஸோ அவங்களே என்ன ரீசன் இந்த மாதிரி நடராஜர் சிலையை வச்சதுக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரு நடராஜன் சொல்கிறாங்க. அவருடைய வலது கையிலிருந்து இடது கால் வரைக்கும் உள்ள அமைப்பை மில்கி வே அதாவது பால்வழி மண்டலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நடராஜரோட இதே அமைஞ்சிருக்க பகுதியை சூரிய குடும்பமான சோலார் சிஸ்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அவரோட இடுப்பை சுற்றி நிற்காமல் அந்த ஓடிட்டுருக்க அந்த பாம்பு டைமை குறிக்குது, அதாவது நேரத்தை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி உள்ள இந்த நெருப்பு பிரபஞ்சத்தை குறிக்குது, அதாவது வட்ட பிரபஞ்சத்தை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அருவமாகவும் உருவமாகவும் ஆகாயமாகவும் காட்சி தரக்கூடிய கடவுள் வந்து நடராஜர் அப்படின்னு அவங்க இந்த சிலையை அங்கே வச்சுருக்கதா சொல்கிறாங்க. சிதம்பரத்தில் ஆடிட்டுருக்க அந்த ஆனந்த தாண்டவம் அந்த கோலத்தில் இருக்க நடராஜரை அந்த ஃபாரினர்ஸ் வந்து காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதனாலேயே அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லியிருக்கார் திருமூலர். கோடானு கோடி அணுக்கள் வினாடிக்கு வினாடி உருவாகி மறைவது தான் இந்த பிரபஞ்சத்தோட நடனம். அதுதான் நடராஜர் நடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு மேலே எந்த செயற்கைக்கோளுமே பிறந்தாலுமே செயலிழந்து போகுமா. ஏன்னா புவியீர்ப்பு மையத்தோட சென்டரில் தான் சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்குது. ஒட்டுமொத்த அண்டத்தின் குறியீடாக தான் நடராஜர் சிலையை அந்த சுவிட்சர்லாந்தில் அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. பரமகுருவாய் அணுவின் அசைவாய் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதரும் பாடியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக